அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் மக்கள் அனைவருமே, பெண்கள் அனைவருமே, இளைஞர்கள் அனைவருமே என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ, ப்ளீஸ் கம் பேக் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு சோசியல் மீடியாவை எடுத்தாலும் சரி, இந்த வார்த்தை ஒழிக்காத சோசியல் மீடியாவே இல்லை, எந்த இதுலேயுமே இல்லை. எந்த யூடியூப் சேனல்லையும் சரி, என்ன மாதிரி சரி, என்னை விட அதிகமாக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கக்கூடிய யூடியூப் சேனல்லையும் சரி, தளபதி விஜய் அவர்களை பற்றி ஏதோ ஒரு பதிவு போடுறாங்கன்னா அதில் வரக்கூடிய அதிகமான கமெண்ட்ஸில் இது ஒன்றும், ப்ளீஸ் கம் பேக் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்குறாங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த மாதிரி, நானும் தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்த மாதிரி தளபதி விஜய் அவர்கள் கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சிறந்த தலைவனுக்கு என்ன அழகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் யார் மூலமாகவோ சரியாக நடந்துருச்சு. ஏன்னா அதை நானும் சரி தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்ல விரும்பலை. ஏன்னா அது கோர்ட்டுக்கு போனங்காட்டி, நீதிமன்றத்துக்கு போனங்காட்டி நீதிமன்றத்தின் சரியான தீர்ப்பு கொடுக்கட்டும், சரிங்களா? அதனால் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இப்போ என்னென்னா, அவர் மக்களை மக்கள்கிட்ட, பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டயே வீடியோ கால் மூலமாக பேசிட்டு ஆறுதல் கூறிட்டு இருக்கிறாங்க. ஏன் வீடியோ கால் மூலமாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னும் தளபதி விஜய் அவர்கள் கரூர் போகிறதுக்கு உண்டான அவர் மனு கொடுத்துட்டுருக்கிறாங்க. அனுமதி எங்கே வழங்குறதுக்காக மனு கொடுக்குறாங்க. இன்னும் அவருக்கு அனுமதி வழங்கலை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி இது ஒரு இதாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு அவர் முடிஞ்ச வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்களோட நம்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப் கால் மூலமாக, வீடியோ கால் மூலமாக ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. அதையும் இன்றைக்கி ஒரு மூத்த அரசியல் தலைவர், அமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அரசியல் தலைவர் இல்லை, மூத்த அமைச்சர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவருக்கு மக்களை போய் நேரில் பார்க்குறதுக்கு பயந்துட்டு வீடியோ காலில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாகவே சொல்லுங்கள் மக்களே, தளபதி விஜய் அவர்கள் பயந்துட்டு தான் வீடியோ கால் பேசுகிறாரா? நேரில் அவர் போக மாட்டாரா? நேரில் தான் போக சொல்லி விடலையே. அனுமதி வழங்கலாம் தானே நேரில் போக முடியும். அனுமதி வழங்காமலே நேரில் போகலை, அவர் பயந்துட்டு இருக்கார், வீடியோ காலில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மூத்த அமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, தளபதி விஜய் அவர் பயந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும், மக்கள் எல்லாமே நல்லா பார்த்துட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்களை பார்த்து தான் நாங்களாம் 75 ஆண்டு கால கட்சின்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சியிலலாம் பயந்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. மக்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான்